ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் சிவனை நினைத்து கொண்டு நம்மளோட உள்ளங்கையை பார்த்து விடியற் காலையிலோ அல்லது காலையில் நீங்கள் எப்பொழுது எந்தித்தாலுமே உங்களுடைய விரிக்கையை விட்டு நீங்கள் எந்திக்கிறதுக்கு முன்னாடி சிவனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகளை ஃபுல்லாக நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா அந்த ஒரு நாளில் உங்களுக்கு வர இருக்கின்ற எதிரிகளால் வர இருக்கின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் என அனைத்தையுமே சிவன் பார்த்து கொடுவாராங்க. இந்த சிவனுக்குரிய மந்திரத்தை நம்ம காலையில் எழுந்து நம்மளோட உள்ளங்கையை பார்த்து சிவன் நம்ம உள்ளங்கையில் குடியிருக்கிறார் என்பது போல நம்ம நினைத்து கொண்டு நம்ம உள்ளங்கை ரேகைகளை பார்த்து அந்த உள்ளங்கை ரேகையை பார்த்து காலையில் சிவன் மந்திரத்தை நம்ம கூறிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் நம்ம நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு நன்மைகளானது நடக்குமா. நீங்கள் எவ்வளவோ திட்டமிட்டு எவ்வளவோ வேலைகளை பண்ணிட்டு வருவீங்க. அப்படி அந்த வேலையானது வெற்றிகரமாக நடப்பதற்கு இந்த ஒரு செயலானது நீங்கள் பெரிய அளவில் நன்மையை கொடுக்குமா. முக்கியமாக நம்ம உள்ளங்கையை பார்த்து சிவனை முழு மனதுடன் கடவுள் நம்பிக்கையுடன் நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி பாருங்கள். காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்தாலும் பரவாயில்லை. முக்கியமாக விடியற்கால பிரம்ம முகூர்த்த வேலையாக இருந்தால் அது மிகவும் சிறப்பு. அந்த ஒரு நேரத்தில் இப்படி நீங்கள் மந்திரத்தை கூறிட்டு வர்றதுனால நீங்கள் பெரிய அளவில் நன்மையிலானது நடக்குமாம். காஞ்சி மகா பெரியவா அவர்கள் நீங்கள் காலையில் எழுந்த உடனே சிவன் மந்திரத்தை கூறணும். இப்படி நீங்கள் கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா சிவன் உங்கள் கூடவே இருந்து சிவ குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாராம். இதுக்கு நீங்கள் குளிக்கணும், விரதம் இருக்கணும், அசைவம் சேர்க்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எழுந்த உடனே கிழக்கு திசையோ அல்லது ஏதாவது ஒரு திசையை பார்த்து அமர்ந்து கொண்டு பெரும் தரையில் அமராமல் கீழே ஒரு விரிக்கை ஏதாவது ஒன்று விரித்துக்கோங்க. விரித்து கொண்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெட்டை விட்டு இறங்குங்க. உங்களுடைய எல்லா வேலையும் நீங்கள் தொடங்குங்க. நீங்கள் வேறு ஏதாவது செயலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாதாங்க. அந்த சிவனுக்குரிய அந்த ஒரு மந்திரம் என்னது அப்படின்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். ஓம் ருத்ராய ரோக நாசாய அகச்சே சக்ஸ் ரம் ஓம் நமக. இதுதான் அந்த சிவனுக்குரிய மந்திரம். இதை நீங்கள் காலையில் எழுந்து 21 முறையோ 48 முறையோ உங்கள் உள்ளங்கையை பார்த்து நீங்கள் கூறிட்டு உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் செய்ய தொடங்குங்க. நீங்கள் திட்டமிட்டபடி நீங்கள் நினைக்காத அளவிற்கு அந்த வேலையானது வெற்றிகரமாக நடக்குமாங்க. இந்த சிவனுக்குரிய மந்திரத்தில் அவ்வளோ சக்தியானது இருக்கிறதா. எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடங்குங்க. கண்டிப்பாக நன்மைகளானது நடக்கும். சிவனை முழு மனதுடன் நினைத்து கொண்டு அந்த ஒரு நாளில் நீங்கள் என்ன செயலை பண்ணாலுமே சிவனை நினைத்து கொண்டே பண்ணுங்க. அந்த ஒரு காரியமும் கட்டாயமாக நிறைவேறும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த சிவன் மந்திரத்தை கூறி வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும்.